ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட் அட். நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் ரவை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: 3/4 கிலோ ரவை, சர்க்கரை 3/4 கிலோவில் கொஞ்சம் கம்மியாக, ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம், திராட்சை, முந்திரி, ஏலக்காய் பவுடர், நெய், காஞ்ச தேங்காய் துருவி வச்சுக்கணும். தேங்காய் எவ்வளோ போட்டால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பால், இது பச்சை பால், நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கணும். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் சிம்மில் வச்சுட்டு. நீங்கள் கம்மியாக போட்டாலும் சரி, ஜாஸ்தியாக போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். பாருங்கள், எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ரவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும். பாருங்கள், எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ப்ரௌனிஷ் கலரில். இப்போ நம்ம இது பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே பேனில் 3 டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி போடலாம். சர்க்கரை போட்டு கொஞ்சம் லைட்டாக பாக்கம் எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி நுரை வரும். நிறைய பார்க்க வர்றது வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வச்சுக்கலாம். ரவை, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரை பண்ணிவிட்டு. பாருங்கள், எவ்வளோ நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததா நம்ம பண்ணுறது ரவை உண்டை நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் பவுடர் சேர்க்கலாம். துருவின காஞ்ச தேங்காய் சேர்க்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி. நம்ம ரவை எவ்வளோ நல்லா ரோஸ்ட் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை பாக்கம் இதில் போடலாம். எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உருண்டை இல்லாமல். சூடு இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பால் போடலாம். பாலும் சூடாக தான் இருக்கணும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சூடு இருக்கும்போதே நல்லா எல்லாமே ரவை உண்டை பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணணும். ரவை உண்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.